பானை பத்துறதுக்காக விறகு விட்டுறது உள்ளிட்டவைகள். இந்த கதைகள் சினிமாக்களாக கூட வந்திருக்கு. இத நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம். இதே மாதிரி திருவிளையாடல் படத்தில் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ என்று ஒரு வரி வரும். இந்த பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன். ஒரு கதையை ஒரே வரியில் அவர் சொல்லி இருப்பார். இப்படி ஒரு திருவிளையாடலா? அது என்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை அப்படின்னு பார்த்தா 64வது திருவிளையாடலாக திருவிளையாடல் புராணத்தில் இதை சொல்லி இருக்காங்க. அதாவது வணிக பெண் ஒருத்திக்காக சாட்சி சொல்றதுக்கு சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு எல்லாத்தையும் ஈசன் வர செஞ்சாராங்க. காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் அர்தனகுப்தன். இவரு மதுரையை சேர்ந்த பெண் ஒருத்திய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தாராம். காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த அர்தனகுப்தனோட தங்கைக்கும் அவரோட கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளிய இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனா அர்தனகுப்தன்